3 hours at a time. Oh my god, he looks so awesome. Oh my god, I love it. Teaching her. Wow. Could he be any cooler? This is the poster. I love it. It's so iconic. There's a wonderful viewer who commented and told me that I'll be even more blown away by part 2, and you are definitely right, and I knew you would be. Oh wow! Wow! That shot when they were like using the same ball together, that was epic. That was unbelievable. So unbelievably gorgeous. It's my favorite. It's my favorite scene. Look at this. They're seriously using those poor animals. Wow. Oh wow, look at this shot. Look at this visual. Wow. மார்பில் எட்டி உதைத்து நீ மிதித்த போதுதான் உன் பலம் எனக்கு புரிந்தது. I love that. That's why he knew that he needed to empower him, and he will be good. யுத்த வீரன் என சொல்லும் வெற்றி திலகம். That was such a defining, life-changing moment for him. எவராயிருந்தால் என்ன மகாராஜா? Oh no! I want her to know who he is. That's. இந்த மகாவீரனுக்கு I can't stand it when there's such a misunderstanding, because I don't want her to think that he's the one that she rejected. அது நம் யுவராணி. Oh my god, he's the one who caused all the misunderstanding. It's gonna be catastrophic. I can feel it. Yeah, I guess that's the message where she's asking him to destroy their kingdom. என்னது? Not gonna do it, of course. உங்களை கைது செய்து வர ராஜமாதா சிவகாமி தேவியின் ஆணை. He did actually tell her. சற்று முன் உன்னை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று கும்பிட்டோம். கோபத்தில் தித்திப்பு கூட கசப்பாகத்தான் தெரியும் யுவராணி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல். She can't have a clear mind or. Oh my god. Oh wow. Oh wow. சாம்ராஜ்யத்தின் முடியளவரசன். Yes. பந்தங்களுக்குள் அன்பு இருந்தால் போதும் மகாராஜா, மரியாதை எதற்கு? So humble. உங்களுக்கு மனம் முடிக்கத்தான் ராஜமாதா பெண் கேட்டாரா? ஆமா மகாராஜா. பாகுபலி யுவராணியை விரும்புவது ராஜமாதாவுக்கு தெரியாது. Oh my god. நீங்கள் வேண்டாம் என்ற கோபத்தில் பிடித்து வர கட்டளை. என்னோட கைதியாகவா? என் மனதை வென்றெடுத்த மாவீரர் நீர். உன் பணிப்பெண்ணாக வர சொன்னால் மரணம் வரை நான் ஆனந்தமாய் வருவேன். ஆனால் என் மானம் இழந்து கைதியாக ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். இக்கணம் முதல் மரணம் அணைக்கும் வரை நான் உன்னுடையவன் தேவசேனா. She won him over totally. She hadn't தர்மத்தின் done சாட்சியை so சொல்கிறேன். far. உன் கற்பிற்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வரவிட மாட்டேன். சத்தியம். I love that. This moment is wonderful. She is his match. Wow, I love this. I love this. He doesn't care about his attire or anything else. Like whenever she needs him, he's there. உங்கள் சிந்தனை எங்கோ உள்ளது. That smile, though.
My heart? This is too much. I'm in love. I love that both of her songs are about him. Like, they mention him. It's like their souls recognized each other. Oh my god, I hope she doesn't say that she accepted before she knows that it's not him. முறை தவறி பேசிவிட்டேன். கோபத்தில் நான் அப்படி பதில் அளித்திருக்க கூடாது. என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. வந்து என் மகனின் அருகில் நில். எனது தேர்வு சரிதானா என மகிழ்மதி பார்க்க வேண்டும். She's gonna stand right next to him. This is தேவசேனா, great. என்ன செய்கிறாய்? நீங்கள் தானே இவர் பக்கத்தில். நான் உன்னை பல்வாள் தேவனுக்கு தேர்ந்தெடுத்தேன். என்னது? நான் காதலித்தது மணாளனாக முடிவெடுத்தது. Yeah, good for you. என்ன கொடுமை நடக்கிறது இங்கே? நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நிறுத்துங்கள். என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? ஒரு Good for you. கணவனை தேர்ந்தெடுக்கும் I love her. என்பது உங்களுக்கு தெரியாதா? என்ன ஆணவம் இருந்தால் இந்த சிவகாமியின் முன் உன் குரலை உயர்த்தி பேச. She's amazing. I love this. He's gonna love this. Yeah, he's gonna love this. He wants to wedge between him and his mother. அம்மா, அவள் மானத்தை காப்பேன் என்று நான் தேவசேனைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். Which of course he would keep. என்று அறியாமல் உங்கள் மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு. Indeed. And I love that he நீங்கள் was fair செய்தது enough to தவறம்மா. say that. And he didn't say it disrespectfully. பரேந்திர பாகுபலி, உனக்கு 2 தேர்வுகள் இருக்கின்றன. பேரண்டம் கொண்டாடும் சரித்திரம் கொண்ட மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் அரியாசனம் வேண்டுமா? இந்த வஞ்சகி தேவசேனை வேண்டுமா? அந்த அரியாசனத்தை நான் தேர்ந்தெடுத்தால் She's being அது unfair. உங்கள் வளர்ப்புக்கு நான் செய்யும் அவமானம். வரும் விஜயதசமி You raised him on these values. பல்வாள் தேவன் மகிழ்மதியின் அடுத்த அரசன் ஆவான். உறவிகளும் பேரரச வணக்கம். He's not even upset with her. He's looking at her with such loving eyes. I love him. I love him so much. And she's not looking him in the eyes or at his face. You know, I bet she knows inwardly that she was unfair to him. Either that or because she's upset with him. Love this. Love this. But it's only gonna make him vindictive. The kind of அமரேந்திர பாகுபலியாகிய நான் guy he மகிழ்மதி is. மக்களின் உடல் பொருள் மானம் உயிர் காப்பேன் Which is another reason why he had to get rid of him. தேவரின் படைத்தலைவனாக பதவி ஏற்று And he knows that he is the true leader that the people want. நிலைநாட்ட உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டேன் என்று ராஜமாதா சிவகாமி தேவியின் சாட்சியாக இன்று பிரமாணம் செய்கிறேன். Wow, of course. Of course. The stark contrast between him, how he wanted to get rid of him to be the king, and how he's protecting him. They're so happy. I bet he feels he gained much more than Bella. பாரமாக இருக்கிறது. அம்மாவின் கோபம் அவர் கையில் பேரனை பெற்றுத் தரும் வரைக்குமே. அம்மா வரவில்லை என்றா? அம்மா கண்டிப்பாக வருவார்.
எனக்கு தெரியும். She's seriously not attending their baby shower. வாழ்த்து கூறும் உரிமை கூட இல்லாத அடிமை தாயே நான். என்னால் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? எம் வழக்கப்படி தொப்புர்கொடி அறுத்த குழந்தையை தாய்க்கு முன் பாட்டனாரின் கையில் கொடுப்பார்கள். 1000 பிறைகள் காண வேண்டும் என்று நானும் இவரும் தந்தையை இழந்தவர்கள். Oh wow, that's when he'll put his tiny foot on his forehead. உங்கள் பக்கத்தில் நிற்பதற்கு கூட அருகதை இல்லாத இந்த அடிமைக்கு தந்தை ஸ்தானமே தருகிறீர்களே அம்மா. How heartbreaking, how hard was it for him to do that, and they treated him like this. அம்மா, The way she ignored him, that is just so heartbreaking. வேறு யாராலும் கொடுக்க முடியாத சிறப்பு பரிசொன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். அது என்ன பரிசு அரசே? ஒரு நிறை மாத கர்ப்பிணி விரும்புவது பொன்னை, பொருளை அல்ல, தன் கணவனின் அரவணைப்பை. அதனால் உன் தோளில் இருக்கும் பொறுப்புச் சுமைகளை இறக்கி சேதுபதிக்கு தருகிறேன். He is so conniving, so devious. உங்கள் கண்களுக்கு Who is முன்னால் about to இப்படி ஒரு die. நாடகம் அரங்கேறும்போது சிலை போல் வேடிக்கை பார்க்கிறீர்களா ராஜமாதா? Good for you for speaking up. It's obvious what he's doing. ராஜமாதா, ஒரு வஞ்சகனின் தீஞ்செயலை விட ஒரு நல்லவனின் மௌனம் நாட்டுக்கு மிகவும் கொடியது. அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் She மகிழ்மதியின் is அரியணையில் awesome. அமர வேண்டும். அதுவே என் விருப்பம். அது என் விருப்பம் மட்டுமல்ல, மகிழ்மதி குடிகளின் விருப்பமும் அதுவே. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே சத்திரிய தர்மம் என எப்போதும் கூறுவீர்கள். அதை Right. நிறைவேற்றுங்கள். Wow, I love her. She is beyond awesome. And I love it that she's calling things what they are, and she's speaking up in front of everybody. Yeah. மகாராஜா வரும் It's சமயம் இது. unfortunate that the mother queen is behaving எவராயினும் this சரி. way. Really? அடுத்தது நீ. சேனாதிபதி சேதுபதியின் விரல் Really? பாகுபலியின் மனைவி தேவசேனை வெட்டிய குற்றத்திற்கான She's a விசாரணையை princess. ராஜமாதா She's முன்னிலையில் his wife. பண்டிதர் குடிமக்கள் That was a சாட்சியாக commander, and மகிழ்மதியின் பேரரசர் And what he was doing. இப்பொழுது நடத்துவார். it's just an excuse because she spoke up. Oh my god. Every entrance, not just the first one, it's just iconic. என்ன நடந்தது தேவசேனா? கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வரச் சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் You கை should have done வைத்தால் more. வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. I knew it. I knew he would say something like this. Iconic. I'm just like so in love. மந்திரியாரே, ராஜமாதா, இவர்கள் செய்த இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? நீங்கள் Wow. இருவரும் இப்பொழுதே இக்கணமே கோட்டையை விட்டு வெளியேறுங்கள். And she's ஒரு had a பக்கம் lot நீங்கள் of நம்பிய time to சட்டம், like her for மறுபக்கம் her நீங்கள் anger போதித்த to தர்மம். அந்த இரண்டிற்கும் நடுவில் நீங்கள் என் கையில் தந்த இந்த வாள் என்னை தர்மத்தின் வழியை எடுக்கச் செய்தது. என்னை கோட்டையை What a விட்டு shame. வெளியேற்றினாலும் Yeah, that she's now behaving like மகிழ்மதிக்கு this. கடமையாற்ற உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருப்பேன். He is iconic. I don't care if I say it 1,000 times. He is. The look on her face, the tears in her eyes, she knows it, but she's too proud to go back on her stance, which is unfortunate. Oh,
My heart is already breaking knowing what will happen. A massive, huge injustice. See ya? I knew it. Oh my god, that is so sweet. How noble, how sweet, how good of him. அரியாசனத்தை பறித்துக் கொண்டாய், அரண்மனையை விட்டு விரட்டினாய், இன்னும் கீழிறங்கி அவனை கொலை செய்ய துணிந்து விட்டாய். சீ, நீ எல்லாம் அவனை மட்டுமல்ல, அவன் மனைவியை, அவள் வயிற்றில் சுமக்கும் பிள்ளையை கொல்லப் போகிறேன். Wow. Why am I not surprised? எனக்கு நன்றாக தெரியும். அவன் மனதில் எதையாவது நினைத்து விட்டால் செய்தே தீருவான். இதை உடனே பாகுபலிக்கு சொல்ல வேண்டும். No, நம்புவானா? he's gonna. Oh no. He thought that his father was opposing கள்ளம் கபடம் what தெரியாது. he intended to do. தன் அண்ணன் ஒரு அரக்கன் என்று நம்பவே மாட்டான். He's manipulating him. பல்வாழ் தேவனை நீ கொல்ல வேண்டும். Somehow I don't believe that he really means that. This is a ploy. He's way outnumbered. And he's not at the level of Bahubali. Wow, but still this is so valiant and yeah. Yeah. என்ன நடக்கிறது என்று புரியவில்லையா குமாரவர்மா? சிவகாமி ராஜமாதாவாக Even with that, I don't see her, how she could. அசமா தேசமா என்று முடிவிடு. நீ பாலூட்டி வளர்த்த பாம்பா இல்லை உன் ரத்தத்தில் பிறந்த மகனா? முடிவிடு சிவகாமி. பல்வாழ் தேவன் உன் மகன் மட்டுமல்ல, This is projection. நாட்டின் அரசனும் கூட. I've ever seen one. அரசனை கொல்ல யார் நினைத்தாலும் A snake calling a lamb a snake. Of course, lamb in the sense of innocence. பாகுபலிக்கு மரண தண்டனை விதித்தால் மக்களின் புரட்சி வெடிக்கும், மந்திரி சபை பிளவுறும், நாடே பற்றி எரியும். So that's your only concern. இத்தனை நடந்த பிறகும் அவனை மன்னிக்க போகிறாயா? வளர்த்த பாகுபலி கொல்லப்படுவான். ஆனால் அந்த ரத்தக்கரைகள் பல்வாள் தேவனின் கைகளில் படக்கூடாது. தம்பியை கொன்ற அண்ணன் என்ற வரலாறு. So she's the one who ordered him? அப்படியானால் என்ன செய்வது? No. கட்டப்பா, I did not see that coming. மகிழ்மதியின் சிம்மாசனத்துக்கு அடிமையாக கிடப்ப. So he's the one, but by her, it was her idea. பாகுபலியை கொல். என்ன சொல்கிறீர்கள்? எதற்கு மகாராஜா? அது உனக்கு தேவையில்லை. ராஜமாதா, It's her idea. நீங்கள் அறிவா இதெல்லாம் நடக்கிறது? Do you know? உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அரசரின் உத்தரவை திருப்பி எடுத்துக்கொள்ள சொல்லுங்கள். உலகமே தலைகீழானாலும் பாகுபலி தவறளிக்க மாட்டான். நீங்கள் வளர்த்த மகனம்மா, உங்கள் பால் குடித்து வளர்ந்தவன். நீங்கள் கற்பித்த பாகுபலி சாக வேண்டும். முடியாது தாய், என்னால் முடியாது. I'm gonna say more about this at the end and in the review at the end, but I don't want to miss anything. நான் கொன்று முடிக்கவா? வேண்டாம் தாயே, அந்த பாவம் உங்கள் கைகளில் சேரக்கூடாது. It is definitely a sin. That is to put it way mildly. This is the understatement of centuries. புலிதான் பிறக்கும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ராசா, கட்டப்பா ராஜ துரோகம் பண்ணார்னு சிரசேதம் பண்ண கல்லுக்காட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. ராசா, நீ என்ன சொல்கிறாய்? ஆமா ராசா, She's given birth to, டேய் என்னடா சொல்ற? and he's just gonna go and. I think this is like, yeah, this is the plan to lure him there to, which is so heartbreaking. He's even like going there without a second thought to save him. Yeah, but he won't anticipate. சத்தியம் செய்துள்ளார். பத்திரமாக அழைத்து வாருங்கள்.
Without a second thought, he would love to stay there, of course, but like without a second thought, he's going there to save them. If this is when he's gonna do it, that's so messed up. That is so tragic.